Taste the Daily. திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தொழிலாளர்களுக்கு விரோதமான சங்கமாக உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தின் தேர்தல் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை தலைமையில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலில் தேர்தல் பொறுப்பாளர்களான மாநில அம்மா பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், கழக அமைப்பு செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் சிவசுப்பிரமணியன், அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் சூரியமூர்த்தி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். என்ன முடிவெடுக்கிறோமோ அதே முடிவை எதிர்காலத்திலே நாம் செயல்படுத்துகிறதற்கு நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏன்னா தேர்தலுக்கு நாம் அந்த நிபந்தனைகளை விதிமுறைகளை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடாது. அது நல்லதாகவும் இருக்காது. இன்றைக்கு தோப்புசா இருக்கிறது என்று சொன்னால் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுவதில் அவர்களை இஞ்சியவர்கள் எவரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த தொழிற்சங்கம் இன்றைக்கு சிறதாக 1ஆவது இடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு கூட நன்றாக தெரியும் இந்த சிம்சன் பிரச்சனையில் எவ்வளவு கோளாறு செய்தார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூரில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் VVR ராஜசத்தியன் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் மாபெரும் பயிற்சி பட்டறை மற்றும் நேர்காணல் நிகழ்ச்சி வண்டலூரில் நடைபெற்றது. மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் காசிராஜ பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KN ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பாமக விசிகவில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் அதிமுக மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மேலணிக்கூலி கிராமத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் விக்ரம பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரியலூர் மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன், கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி ஆகியோர் முன்னிலையில் பாமக விசிக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பயிற்சி பட்டறை மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் இரா குமரகுரு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில பொருளாளர் மற்றும் மாநில துணை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் சமூக வலைதளங்களை கையாளுதல் தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவெற்றியூரில் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி பிறந்தநாளை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. 6வது வார்டில் கிழக்கு பகுதி மாவட்ட செயலாளர் மணிக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் மாதவர மூர்த்தி பங்கேற்றார். அப்போது ஏழை மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி, நோட்டு புத்தகம், புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் PTC ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.